ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு தெரியாது, அப்ப எதுக்குல ஆட்சியில இருக்கீங்க? வெடிக்க பாக்குறதுக்கா, சம்பாதிக்கிறதுக்கா? காசு 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 மட்டும் சொல்லிட்டு அலையறீங்க. மக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு? நீங்க ஆட்சி விட்டுட்டு விலகணும். ஸ்டாலின் அவர்கள் உண்மையில கொஞ்சம் கூட மனசாட்சி இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் அரசியலே பண்ண மாட்டேன் சொல்லிட்டு வீட்டுல உட்காரணும். அதுதான் அவருக்கு அழகு. ஒரு மனிதனுக்கு உண்மையில உடம்புல ரத்தம் ஓடுறவங்களுக்கு அதுதான் அழகு. மனசாட்சி உள்ள இருக்கிறவங்களுக்கு அதுதான் அழகு. ஸ்டாலின் அவர்கள் இனிமே ஆட்சி ஒரு அரசியல் பக்கமே வரக்கூடாது. வீட்டுல உட்கார்ந்துட்டு ரேசி எடுத்தா அது பெட்டராது. உங்க வீட்லயே பெண்கள் இருக்காங்க. யார் எந்த பெண்க்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்க கூடாது. ஆனா நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, உங்க வீட்டுல ஒரு பெண்க்கு இந்த மாதிரி கொடுமை நடந்ததுக்கு அப்புறமும் 24 மணி நேரம்ல நாங்க புடிச்சிட்டோம், 48 மணி நேரத்துல நாங்க புடிச்சிட்டோம், சுட்டுட்டோம், இதுதான் பதில் வருமா உங்களுக்கு? அப்போ உங்க ரியாக்ஷன் என்ன இருக்கும்? ஒவ்வொரு இடத்துல பெண்கள் முன்னேறணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்துல ஐசிசி வேர்ல்ட் கப் பெண்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. இவ்ளோ நல்ல விஷயங்கள் நடக்கும் போது தமிழகத்துல மட்டும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த தமிழகத்துல திமுக ஆட்சி வந்ததிலிருந்து இது நல்லது. பெண்களுக்காக இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு சொல்ல முடியுமா? உண்மையில ஒரு தாயாக சொல்றேன், தமிழகத்துல எந்த ஒரு பெண் இருந்தாலும் வயிற்றுல நெருப்பு கட்டி தான் சுத்திட்டு இருக்காங்க. எப்படிதான் சம்பாதிக்க முடியுமோ, உங்க பையனை வந்து எப்படி அடுத்த தலைவன் ஆக்க முடியுமோ, அதுக்கு அடுத்த தலைவன் யாருன்னா அதை முடிவு பண்ணி வச்சிட்டீங்க. ஆனா பெண்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல நடவடிக்கை நீங்க எடுக்கல, ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வரல.